தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா காசிமேடு மீன் மார்க்கெட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். ஏசியாலேயே மிகப்பெரிய மீன் மார்க்கெட் தான் இந்த காசிமேடு மீன் மார்க்கெட். இங்க இருந்து பல ஊர்களுக்கு மீன்கள் வந்து ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாடுகளுக்கு மருந்து உபயோகத்திற்காகவும் இங்க வந்து மீன்கள் வந்து ஏற்றுமதி பண்றாங்க. இப்போ மணி 3 மணி ஆகுது. இங்க ரொம்பவே பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. வாங்க நம்ம இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு பின்னாடி ஃபுல்லுமே போட்டு தான் இருக்கு. இங்க இருந்து மீன்கள்லாம் இறக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இங்க இருந்து தான் ஏலத்துக்கு போகும் அப்படின்றதே இவங்க சொல்றாங்க. அது போக பாத்தீங்கன்னா இவங்க வந்து அந்த மீன்களை கிளீன் பண்ணி அந்த ஐஸ் பாக்ஸ்ல வச்சு இங்க இருந்து எடுத்துட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே போய் ஏலம் நடக்கிறதையும் நம்ம பார்ப்போம். எனக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு. இங்க வந்து எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் தான். ஸோ பார்ப்போம், அப்படியே அடுத்த ஏலத்துக்கு போயிட்டு அங்க என்னதான் நடக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். மாவளசா மாவளஸ் போட்டுறோம். சரிங்க. அப்ப என்ன வாங்கிட்டீங்களா? இல்ல, விற்கிறது விற்பனைக்கு போகுது. இப்ப ஏலத்துக்கு போகுது. ஏலத்துக்கு போகுது. சரிங்க. இது என்ன என்ன விலையில போகுதுன்னு நினைக்கிறீங்க இந்த ஏலம்? ஒரு மீன் ஒரு பீஸ் 2000 3000. ஓகேங்க ஓகேங்க. இது வந்து விரும்பி வாங்குறாங்களா மக்கள்? மக்கள் நிறைய வாங்குறாங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. இந்த இது அண்ணா இது என்ன மீன்? பெரும்பாறை. ஓகேண்ணா. இது எத்தனை கிலோ? 26 கிலோ. சரிண்ணா. என்ன விலைக்குண்ணா? 8000 இருக்கு. சரி. இப்பதான் நீங்க உள்ள இருந்து நம்ம வெளியே எடுத்து. ஆமா, உள்ள இருந்து பிடிச்சிட்டு வந்து போட்டுக்கிறோம். ஓகேண்ணா ஓகே, நன்றி. இப்ப எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இங்க தாங்க ஏலம் போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த ஏலம் வந்து ரொம்பவே பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. இங்க நான் உள்ள போய் பார்த்த வரைக்கும் ஒரு சில மீன்லாம் பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த அதிகாலையில மக்கள் வந்து அந்த 10,000 ரூபாய் கொடுத்து வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போறதை பார்த்தாதான் இன்னுமே ஆச்சரியமா இருக்கு. இது மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த சிறுதொழில் பண்றவங்க, அப்புறம் வீட்டுக்கு வந்து மொத்தமா வாங்கிட்டு போறவங்க, இவங்க தான் இங்க வந்து ஏலத்துல வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப நான்லாம் ஊர்ல பார்த்த வரைக்குமே வந்து ஏரியில குளத்துல பிடிச்சி நாங்க வந்து மீன் சமைச்சு சாப்பிட்டு இருப்போம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இவ்வளோ அதிகாலையிலே வந்து மக்கள் வந்து இவ்வளோ கூட்டம், இதையெல்லாம் பார்த்து ஏலத்துல வாங்கிட்டு போறவங்களை பாக்குறப்போ வந்து ரொம்பவே ஆச்சரியமா தான் இருக்கு. பாத்துக்கிட்டு இருக்க நீங்களுமே வாங்குற மாதிரி இருந்தா காலையில வெள்ளனா வந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மீனை வந்து ஏலம் கம்மியாவே கேட்டு கூட நீங்க வாங்கிட்டு போகலாம்.
இப்போ எனக்கு பின்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா சிறு வியாபாரிகள் எல்லாருமே இங்கே கூறு போட்டு மீன்களை வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி ஒரு 500 மீட்டருக்கு வந்து இந்த வியாபாரங்கள் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. மக்களும் கூட்டம் கூட்டமாக வந்து போய்கிட்டு தான் இருக்காங்க. ஏலத்தை தாண்டி இது போல சிறு வியாபாரிகள் வந்து கூறு போட்டு விற்கிறதும் இங்கே வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே தான் எல்லா போட்டுமே இருக்கு. இந்த போட்டு தான் நம்ம உள்ள கடலுக்குள்ள போகுது. கிட்டத்தட்ட 10 நாள் 13 நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்து எல்லாருமே சொல்றாங்க. அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு போட்டுக்குமே இங்கே வித்தியாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சில போட்டு வந்து இவ்வளோதான் போக முடியும், அதோட எல்லை வந்து இவ்வளோதான் இருக்கும் அப்படின்றனால அவங்க 10 நாளில் கூட திரும்பலாம். ஒரு சில போட்டு அதுக்கேற்ற மாதிரி இப்போ 20 நாள் 25 நாள் வரைக்கும் கூட இருக்கிறதா சொல்றாங்க. உங்க பேருண்ணா? கணக்கொட்டி. ஓகேண்ணா. இப்போ இங்கே கடலுக்குள்ளே போகிறவங்களாம் வந்து எவ்வளோ நாள்னா இங்கே உள்ளே இருப்பாங்க? இந்த கடல்கள் வந்து இப்போ இந்த டால் நட்டு வந்து ஓகேண்ணா. ஆந்திரா சைடு வரைக்கும் ஒரு 13 நாள் 14 நாள் வருவாங்க. அதை வந்து அவங்க எடுத்துட்டு மறுநாள் விட்டு அது போயிடுவாங்க கடலுக்கு. சரி, ஓகே. அதே இன்னும் கில்லட்டுன்னு இருக்குது. அவங்கெல்லாம் போனாங்கன்னா இலங்கை வரைக்கும் போயிட்டு அவங்க 20 நாள் இல்லை 25 நாள் சேர்ந்து கூட அவங்க அப்படி தான் வருவாங்க. சரி. வந்து அவங்க ஒரு நாள் மீன் விட்டு மறுபடியும். இப்போ இங்கே போட் இருக்குல்லண்ணா, அந்த ஒவ்வொரு போட்டுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை நாள் இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் இருக்காண்ணா? அப்படின்னா தான் சின்ன போட்டுக்கெல்லாம் போனால் ஒரு 5 நாள் 4 நாள் வந்துடுவாங்க. ஓகேண்ணா. பெரிய போட்டுலாம் வந்து ஒரு 15 நாள் போவாங்க. ஓகேண்ணா. இது எவ்வளோ தூரம்ண்ணா போகும்? நம்ம எது வரைக்கும் போவாங்க? ஆனால் இந்த டால்நெட்டில் ஆந்திரா வரைக்கும் போவோம். ஓகேண்ணா. கில்லட்டு இலங்கை கட்ட வரைக்கும் போவோம். ஓகேண்ணா. நீங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம வந்து சொந்த ஊர் சொல்லலாம் திருவண்ணாமலை. ஓகேண்ணா. நம்ம வேலைக்கு வரோம். சரி, ஓகே. மீன் போய் வேலை செஞ்சு நம்ம தொழில் வேலை தான் பார்த்துட்டு நாங்கள் திரும்பி ஊர். ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் சார். உங்க பேருண்ணா? என் பேர் அஃப்சல் பாஷா. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? பக்கா லோக்கல் சென்னை தான். ஓகேண்ணா. இது என்ன மீன்? இது மீன் பேர் வந்து சடவார். ஓகேண்ணா. எவ்வளோக்குண்ணா வாங்க? இது மாதிரி 3 மீன் வாங்கணும், 2000 ரூபாய். ஓகேண்ணா. நீங்க வாரம் இங்க வர்றது உண்டானா காசிமேடு? இல்ல, நாங்க எப்பயாச்சும் மாசத்துல 1 டைம் தான் வரும். ஓகே. நீங்க ப்ரிஃபர் பண்றது இங்க தான், காசிமேடு தான்? காசிமேடு. அதிகமா சாப்பிடுறது பீஃப். ஓகேண்ணா. எப்பயாச்சும் மந்த்லி 1 டைம் பசங்களுக்கு கூட்டினாக்க பீச். ஓகேண்ணா. இந்த மீன் தான் நீங்க சாப்பிடுவீங்களா இல்ல? இந்த மீன் டேஸ்டா, நல்லா டேஸ்டா இருக்கும் அதிகமா. ஓகேண்ணா. ஓகேண்ணா. என்ன இங்க விலையெல்லாம் எப்படிண்ணா? ஓகேவா இருந்துச்சா? விலையெல்லாம் ஜாஸ்தி தான். ஓகே. இருந்தாலும் மந்த்லி 1 டைம் சாப்பிடுறது என்ன, அதனால என்ன இருக்குன்றீங்களா? ஓகேண்ணா. வணக்கம்க்கா. வணக்கம்ப்பா. உங்க பேருங்கக்கா? என் பேரு ஹேமா. நீங்க சென்னை தானா? சென்னை தான். இங்க N4 தாண்டி தான். நீங்க சண்டே இங்க எப்பயுமே காசிமேடு வர்றதுண்டா? சண்டேல அங்க போட்லயே மோஸ்ட்லி எடுத்துருவோம். இங்க வந்து சண்டே வந்து என்னைக்காவது ஒரு நாள் தான் வர்றது. சரி. பட் ரேட் எப்பவுமே ஹெவியா தான் இருக்கும். அப்படியாக்கா? இங்க இந்த ஏலம்லாம் வந்து கொஞ்சம் கம்மி. ஏலத்துலாம் நம்ம போக தேவையில்ல. அது இந்த சேல்ஸ் பண்றவங்க தான் லாபமா இருக்கும். இல்ல ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்களுக்கு அந்த ஏலம் கரெக்டா இருக்கும். நம்மள மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வரவங்களுக்கு அந்த பீஸ் ரேட் பார்த்து தான் எடுக்கணும். ஓகேக்கா. ரேட் அதிகமா இருக்குன்றீங்களாக்கா? எப்பவுமே ரேட் அதிகம் தான். சரிங்க. இன்னைக்கு என்ன மீனுக்கா நீங்க வாங்குனீங்க? நாங்க இன்னைக்கு கொஞ்சம் கடமா வாங்குறோம். ஒரு 1/2 kg. அப்புறம் வப்பால் வாங்கணும். ஓகேங்கா. வஞ்சரம். ஓகேங்கா. ஓகே. சாட்டிஸ்ஃபைடா இல்ல ரேட் தான்? இல்ல, ரேட் இன்னைக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. எப்பவுமே 3 கிலோ வப்பால் வஞ்சரம் எடுப்போம். இன்னைக்கு வெறும் 1.25 கிலோ 1 கிலோ தான் இருக்கும். அது அவ்வளவுதான் எடுத்துட்டு. ஓகேங்கா. சரிங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். உங்க பேருண்ணா? உதய். ஓகேண்ணா. இப்போ என்ன மீன் நீங்க வாங்கி வச்சிருக்கிறது கையில? வஞ்சரம். ஓகேண்ணா. என்ன பிரைஸுக்கு நான் வாங்குனீங்க? 2500 சொன்னாங்க. சரிண்ணா. 1800க்கு. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாண்ணா அந்த ரேட்டு? சாட்டிஸ்ஃபைடா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஓகே தான். ஓகேண்ணா. சண்டே எல்லாம் கொஞ்சம் கூட்டி விற்பாங்க. ஓகே. எப்பயும் வீக்லி வருவீங்களா இல்ல எப்பயாவது ஒன்ஸ் நம்ம மீன் மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ்? ஓகேண்ணா. இப்போ இன்னைக்கு நீங்க வாங்கின சாட்டிஸ்ஃபைடாண்ணா? இன்னைக்கு ஓகே. சண்டேனால கூட்டி தான் வச்சிருக்காங்க. சரி, ஓகேண்ணா. இது ஒன்று தான் வாங்குனீங்களா? வேற எதாவது வாங்கினேன்? நிறைய ஐட்டம் வாங்கியிருக்கோம். ஓகேண்ணா. அவங்க தனித்தனியாக வீடியோ எடுத்துக்கிட்டோம். சரி, ஓகே. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஓகே. உங்க பேர்? என் பேர் யோகேஷ். ஓகே தல. இங்க என்ன மீன் வாங்கலாம்னு வந்தீங்க? நான் ஆக்சுவலி எப்பவுமே ஏலத்துல இருக்கேன். சரி சரி. கொஞ்சமா தான் வாங்க போறேன்னு சொல்லிட்டு பழகையில தான். ஓகே தல. கண்ணாடி பாறை மீனும் நாக்கு மீனும் இப்போ வாங்கிட்டீங்களா நீங்க? இப்போ பிரைஸ் எவ்வளோ? 250 ரூபா வந்தது. உங்களுக்கு ஓகேவா? அந்த திருப்தியா இருந்துச்சா? ஓகே. ஓகே தான் தல. தெரியாதவங்க நிறைய பேர் விலை அதிகமா ஊற்றுவாங்க அந்த மாதிரி. சரி சரி. நம்ம இங்க நீங்க ஊரு இங்க தானா? பெரம்பூர் இங்க தான்.
சரி ஓகே. நீங்க எப்படி வார வாரம் வரதுண்டா? வார வாரம் வரும். வார வாரம் வந்து அந்த சைடு பழைய மார்க்கெட்ல ஏலம் இருக்கும். ஓகே தான். இப்போ வீட்டுக்கு கொஞ்சமா வாங்கணும்னா இங்கே தான் வருது. ஓகே தான், ரொம்ப தேங்க்ஸ் சார். மக்கள் என்னதான் மார்க்கெட்ல இருந்து மீன்களை வாங்கிட்டு வந்தாலும் அதுல ஒரு சில பேர் வந்து இங்கே தான் வெட்டி வாங்கிட்டு போறாங்க. அந்த இடத்துல தான் நம்ம இப்போ நின்றுகிட்டு இருக்கோம்.